ஒரு உருளைக்கிழங்கு, 3 கத்திரிக்காய் இதெல்லாம் பெருசு பெருசா வெட்டி போட்டு குக்கர்ல வேக வச்சு எடுத்துட்டு, அத நல்லா மேஷ் பண்ணிட்டு, வெங்காயம், தக்காளி, வரமொளகா இத 3யும் நல்லா வணக்கிட்டு, அது கூட மேஷ் பண்ணத சேர்த்து, கொஞ்சம் புளி ஊத்தி இறக்கணும்னா, சூப்பரான சைட் டிஷ் ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாடுன்னு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். கீரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நான் ஒரு கட்டு வெந்தயக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். இதே ஃபீலோட என் வீட்டுக்காரரு 2 கட்டு முருங்கீரை வாங்கிட்டு வந்திருந்தாரு. இது எல்லாத்தையும் ஒரு படத்த போட்டு உட்காந்து பொறுமையா கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது நான் ஐக்கியாலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த ஸ்லைசர். இதில சைஸ் 4ல வச்சு வாழைக்காவ ஸ்லைஸ் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு வாழைக்காயிலேருந்து 30 பீஸ் கிட்ட வந்தது. நான் ஆச்சி பஜ்ஜி, போண்டா மிக்ஸ் இந்த மாரி ரெடிமேட் மிக்ஸ் வாங்குனேன்னா, எப்பவும் ஒரு கரண்டி தோசை மாவு கலந்துப்பேன். இதனால நல்லா காரமும் கம்மியாகும், பஜ்ஜியும் நல்லா உப்பலா வரும். அன்னைக்கு என்கிட்ட கருப்பு கவுனி அரிசி இட்லி மாவு தான் இருந்தது. ஸோ அதையே கலந்தாச்சு. ஒண்ணும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. ஈவினிங் என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு பர்த்டே பார்ட்டி இருந்தது. ஸோ அங்க போய் டின்னர் அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம்.